முறையாக எழுப்ப வேண்டும்னு தீர்மானம் பண்ணிண்டுட்டா. முதல்ல நந்தகோபாலரை எழுப்புவோம். இங்கே ஒரு கேள்வி எழணும். என்னென்னா, முறையாக எழுப்பணும்னு தீர்மானம் பண்ணிட்டுட்டான்னா யசோதையை எழுப்பி யசோதை முன்னிட்டு, யசோதை புருஷகாரமாக அவளை முன்னிட்டு கொண்டு தானே நந்தகோபாலன் இடத்துல போகணும். தாயாரை முன்னிட்டு பகவான் இடத்துல போகணும்னு சொல்கிறீங்கோ. அப்போ யசோதையை முன்னிட்டு தானே நந்தகோபாலர் இடத்துல போகணும். இவா ஏன் நேர நந்தகோபாலர்கிட்ட போயிட்டான்னா, அவர் தான் முதல்ல படுத்துட்டு இருக்கார். கண்ட காட்சி கண்ணால் பார்த்தப்போ நேர முதல்ல யார் தெரிகிறாரோ அவரை எழுப்பணுங்கிற உத்வேகத்தாலே அவரை எழுப்ப ஆரம்பித்தார்கள். அம்பரமே, தண்ணீரே, சோரே, அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். எம்பெருமான் நந்தகோபாலா, எங்களுக்கு எல்லாமே நந்தகோபாலா நீதானேனுட்டா. நந்தகோபாலன் தான் எங்களுக்கு எல்லாம். ஸ்ரீமதே நந்தகோபாலாய நமஹான்னு எழுதினா முதல்ல. எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா இதை? ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எல்லாருக்கும் நன்னா தெரியும். ஏன்னா எந்த பத்திரிகை போட்டாலும் முதல்ல அதுதான் இடம்பெறும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இப்போ ஸ்ரீமதே நந்தகோபாலாய நமஹான்னு இவ எழுதிட்டா. இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே. கண்ணன் எம்பெருமானை தொழுகிறார்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ இடையர்கள்லாம் கல்யாண பத்திரிகை போட்டால் கண்ணபிரான் திருவருள் துணை அப்படின்னு மேலே போடுவா. பார்த்துருக்கலாம் நீங்கள். நந்தகோபாலன் திருவருள் துணைன்னு யாராவது போடுறாளா? அவர் வசதியானவர் தான், பெருமானுக்கே தந்தை. நாங்கள் அதெல்லாம் இல்லைன்னே சொல்லலை. ஆனால் அவருக்கு திருவடிகள் போற்றின்னு இது வரைக்கும் ஒருத்தரும் சொல்லி கேள்விப்பட்டதே இல்லை. அதைத்தான் ஒரு கவி ரொம்ப அழகாக சொன்னார். ஒரு இடத்துல சில பேர் உட்காந்து ராமாயணம் படிச்சுட்டு இருந்தா, சில பேர் பாகவதம் வாசிச்சுட்டு இருந்தா, சில பேர் கீதையை பாராயணம் பண்ணிட்டு இருந்தா. இதெல்லாம் ஏன் பண்ணுறீங்கோ அப்படின்னு கேட்டால் அவள்லாம் சொன்னாலாம், இதெல்லாம் பண்ணாதான் இந்த சம்சாரமாகிற இந்த கடல் இருக்கே, இந்த கடலிலிருந்து நாம் வெளியேறவே முடியும். இதெல்லாம் பாராயணம் பண்ணினா இதிலிருந்து தப்பிச்சுடலாம். ஓஹோ, இதெல்லாம் படித்தா இதிலிருந்து தப்பிக்கலாமா? ரொம்ப கஷ்டமாச்சே படிக்கிறதுனா. ஏன்னா 24,000 ஸ்லோகம் இருக்குது ஸ்ரீராமாயணத்தில், 18,000 ஸ்லோகம் இருக்குது ஸ்ரீ பாகவதத்தில். இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் இருக்கிறதுனால இன்னும் பாரதம்னு எடுத்துட்டா 1.25 லட்சம் கிரந்தம், பெரிய கிரந்தமாக இருக்குது. இதெல்லாம் நான் எங்கே படிக்கிறது? கீதை 700க்கு மேலே ஸ்லோகங்கள் இருக்குது. எனக்கு சம்ஸ்கிருதமே தெரியாது. எனக்கு ஏதாவது வழி இருக்கான்னா, ஒன்றுமே தெரியாதுன்னா ஒரு வழியும் இல்லை. சம்சாரத்துலேயே இருக்கிறது ஒன்று தான் வழின்னுட்டான். எதுவுமே வராதுன்னா என்ன பண்ணுறது? இப்போ சம்சாரத்தில் இருக்கிறது தான் வழி, நீ இருன்னா இல்லை வேறு ஏதாவது வழி இருக்கக்கூடும் அப்படின்னு அவன் யோசனை பண்ணிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா என்னன்னா, நந்தகோபாலன் திருவடிகள் போற்றின்னா. நான் இதே தான் சொல்லிட்டு இருக்க போகிறேன். அப்பா, இதையே சொல்லிட்டு இருந்தால் சம்சாரத்தை எல்லாம் கடக்க முடியாது. எந்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு நந்தகோபாலனுடைய திருவடிகளை பணிந்தால் மோட்சம் கிடைக்கும்னு யாராவது சொல்லியிருக்காளான்னால் அவன் சொல்கிறான் அதை சொல்லணும்னு அவசியம் இருக்கான்னு. ஆனால் கிடைக்கும் பாருங்கோன்னா. எப்படின்னால் ஆழ்வார் பாடுறார், எடுத்த பேராளன் நந்தகோபந்தன் இன்னுயிர் சிறுவனேன்னு பாசுரம். நந்தகோபாலனுக்கு ஒரு விசேஷணம் இடுகிறார். என்ன விசேஷணம் இடுகிறார்னா ஒரு அடையாளம் சூட்டுகிறார். என்னன்னா விசேஷமாக ஒரு பெயர் சூட்டுறார். எடுத்த பேராளன்கிறார். நிதி எடுத்தவன் நந்தகோபாலன். கஷ்டமே படாமல் நிதி எடுத்தவன் யாருன்னா அந்த பெருமைக்கு உரியவன் நந்தகோபாலன் தான். ஸ்ரீராமாயணத்திலே ஒருத்தன் தபஸ் பண்ணி 4 பிள்ளைகளை பெற்றான். ஆனால் இந்த இடத்துல கண்ணன் சரித்திரத்தில் 4 பேர் தபஸ் பண்ணி ஒரு பிள்ளையை பெற்றார்கள். அங்கே தசரதன் தவமியத்தினான், 4 பிள்ளைகள் ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன் பிறந்தார்கள். இங்கே 4 பேர் தவமியத்தினார்கள். வசுதேவன், தேவகி, நந்தன், யசோதை. 4 பேருக்கு ஒரு பிள்ளையாக பகவான் வந்து பிறந்தான். அந்த பெருமான் நந்தனன் என்று அழைக்கப்படுகிறான். நந்தகோபாலனுடைய அருமை பிள்ளை. வேதாந்தத்தில் ஒரு இடத்துல அன்னவான் அன்னாதோ பவதின்னு வருது. இந்த உபனிஷத்து கத்துண்டவாளுக்கெல்லாம் இது ரொம்ப நன்னா தெரியும். அன்னவான் அன்னாதோ பவதி, மகான் பவதி பிரஜயா விஷபிர்பிரம், அதில் மேலே சொல்லிட்டே போவா. திருமஞ்சன காலத்தில் சேவிக்கப்படும் இந்த உபனிஷத்து. திருமஞ்சன காலம் திவ்யதேசங்களில் போய் நின்றீர்களானால் சிக்ஷாவல்லி, பிருகுவல்லி, ஆனந்தவல்லி இதெல்லாம் சேவிக்கிறாள் இல்லையோ, அதுக்கு மேலேயும் சேவிச்சுட்டு இருந்தான்னா ரொம்ப ஆச்சரியமாக இதெல்லாம் கேட்கலாம். அன்னவான் அன்னாதோ பவதி. நன்னா கேட்டுக்கோங்க. அன்னவான் அன்னாதோ பவதி, அன்னவான் பவா, அன்னாதோ பவா என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு சோறு கிடைக்கட்டும், அந்த சோற்றை தின்பவர்களாக நீங்கள் ஆவீர்களாக, அதை உண்பவர்களாக நீங்கள் ஆவீர்களாக அப்படிங்கிறது. திரும்பவும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு நல்ல அன்னம் கிடைக்கட்டும், அந்த அன்னத்தை சாப்பிடுகிறவர்களாகவும் நீங்கள் ஆக வேண்டும். காஞ்சி மகாவித்வான் பிரதிவாத பயங்கரம் சுவாமி இந்த இடத்துல ரொம்ப அழகான ஒரு விசாரம் பண்ணியிருக்கார். இப்போ என் கையில் பொங்கலை கொடுத்துட்டான்னா அது எனக்கு தானே. இப்போ இங்கேருந்து முடிச்சுட்டு போகிறேன்னு சொன்னால் பழங்களெல்லாம் கொண்டு வந்து ரகுநாதன் சுவாமி கையில் கொடுப்பார். அப்படியே இந்தாங்க சுவாமி உங்களுக்கு பிரசாதம்னு கையில் கொடுப்பார். ஒரு சில நாள் 2-3 டப்பா கூட கொடுத்துருக்கார். நான் கேட்காமலே கொடுப்பார். ஏன் அப்படின்னா உபயக்காரர் கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிவிடுவார். அதையும் சரி வாங்கிட்டு நம்ம தெரிஞ்ச வாழ்க்கை நம்ம கொடுக்கறது சந்தோஷமாக சாப்பிட்றா. சரி நான் அதை வாங்கிட்டோன்னா இப்போ என் கையில் கொடுத்துட்டா அது எனக்கு தானே. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அன்னவான் பவான்னு சொல்லிட்டா போறாதா? உனக்கு அன்னம் கிடைக்கட்டும், உனக்கு சோறு நல்ல அன்னம் கிடைக்கட்டும்னு சொல்லிட்டா போருமே. எனக்கு கிடைச்சுடுத்துனாலே நான் சாப்பிட போகிறேன்.
ஆனால் வேதம் என்ன சொல்கிறது பாருங்க, உனக்கு நல்ல அன்னம் கிடைக்கட்டும், அதை சாப்பிடுகிறவனாகவும் நீ ஆவாய்ங்கிறது. இது தனியாக நான் சொல்லவே வேண்டாமே. ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்தா நான் போட்டுக்கு தான் போகிறேன். இந்த ட்ரெஸ்ஸு உனக்கு அதை போட்டுக்கிறவனாகவும் நீ ஆக வேண்டும்னா நான் தனியாக இங்கேருந்து ஆகி வரணுமான்னு, எனக்கு சரியாக இருந்தால் நான் போட்டுன்ற போகிறேன். என் கையில் கொடுத்துட்டா, வேட்டி வாங்கி கொடுத்தா பிடிச்சிருந்தா உடுத்துன்ற போகிறேன், அவ்வளவு தானே. அப்போ நல்ல சோறு கிடைத்தவனாகவும் நீ ஆக வேண்டும், அதை சாப்பிடுகிறவனாகவும் நீ ஆக வேண்டும்னா என்ன அர்த்தம்னால், காஞ்சி மகாவித்வான் சுவாமி இங்கே ஒரு அர்த்தத்தை ரொம்ப நயமாக ரசமாக சொல்லுகிறார். அன்னம் கிடைக்க பெற்றவன் எல்லாம் அதை உண்பவனாக ஆகான்னர். எவனுக்கெல்லாம் அன்னம் கிடைக்கிறதோ அவன்லாம் அதை சாப்பிட்றவனாகவும் ஆகிட மாட்டான். சாப்பிட்றவன் வேற ஒருத்தனா கூட இருக்கலாம் இல்லையா அன்னார். எப்படி அப்படி சொல்கிறீங்கன்னால், பகவான் தான் அன்னம், அவனுக்கு தானே ஆறாவமுதன்னு பேர் இருக்கா. அளப்பரிய ஆரமுதை அரங்கமேய அந்தணனைன்லாம் பாசுரம் இருக்கே. அப்போ அளப்பரிய ஆரமுது, ஆறாவமுதே அடியேன் உடலம் நின்பாலன்பாயேன்னு பாடுகிறார் ஆழ்வார். அப்போ பகவான் ஆறாவமுதனாய் சாரங்கபாணிங்கிற திருநாமத்தோடே திருக்குடந்தையில சேவை சாதிக்கிறான் பகவான். அபரியாப்தாமிருதன்னு வடமொழியிலே பேரு. அது அபரியாப்தாமிருதன்னா அத்தனை ரசிக்கவே செய்யாதாம். அதே ஆறாவமுதன்னு சொல்லிட்டா அத்தனை ஆனந்தம் ஏற்படுறதோ இல்லையோ. அந்த 10 பாசுரங்களை கேட்டுட்டு தானே நாதமணிகளுடைய வேட்கை பெருகித்து அவர் ஓடிப்போய் 4000 பாசுரங்களை வாங்கிட்டு வந்தார்னு சொன்னால், ஆறாவமுதேங்கிற அந்த பதிகம் தானே அதற்கு முக்கிய பங்காற்றி இருக்கிறது. அந்த பெருமானுக்கு திருநாமம் பாருங்க, ஆறாவமுதன் அப்படின்னு பேர் வச்சிருக்கா. அப்படின்னா திகிட்டாத அமுதம்னு அர்த்தம். நீங்கள் எத்தனை பருகினாலும் தெவிட்டவே செய்யாது. இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்குறா போலத்தான் இருப்பார் பகவான். அப்போ பகவானே ஒரு அன்னம்ங்கிறது தேறுகிறதா? அந்த அன்னம் கையில் கிடைக்கலாம், அனுபவிக்கிறவாளா எல்லாரும் ஆயிட முடியாது. இப்போ வசுதேவர் இருக்கார் பாருங்க, அவருக்கு அன்னம் கிடைச்சிது, அவருடைய பிள்ளை தானே பகவான். பகவானாகிற அன்னம் அந்த ஆறாவமுது அது வசுதேவருக்கு கிடைத்தது. ஆனால் அந்த அன்னத்தை முற்றூட்டாக அனுபவிக்கிற பாத்தியத்தை, அந்த பாக்கியம் அது யாருக்கு கிடைச்சது? நந்தகோபாலனுக்கு தான் கிடைச்சது. அப்போ அன்னவான்னா வசுதேவர், அன்னாதகான்னா நந்தகோபாலன். அன்னம் கிடைக்க பெற்றவர் வசுதேவர், அன்னத்தை உண்ண பெற்றவர் நந்தகோபாலன். அவருக்கு தான் அத்தனை அனுபவமும் கிடைத்தது. அதைத்தான் குலசேகர ஆழ்வார் பாடுறார், தேவகியினுடைய புலம்பலா பாடுறார். நந்தன் பெத்தனன் நல்வினையில்லா நங்கள்கோன் வசுதேவன் பெற்றிலனே. நந்தனுக்குத்தான் எல்லா அனுபவமும் கிடைச்சிது. எனக்கு என்ன அனுபவம் கிடைச்சது? ஒரு அனுபவம் கிடையாது. பிறந்தன்றைக்கே அந்த குழந்தையை விட்டு பிரிகிற அனுபவம் ஒன்றுதான் எனக்கு கிடைத்ததே தவிர மற்ற எல்லா அனுபவமும் யசோதைக்கும், தெய்வநங்கை யசோதை பெத்தாளே அவளுக்கு தான் அத்தனையும் கிடைக்கிறது, நந்தகோபாலனுக்கு தான் அத்தனையும் கிடைக்கிறது. இது நந்தனுடைய பெருமை. அப்போ நந்தன் திருவடிகள் போற்றின்னு ஒருத்தர் சொல்லிகிட்டே இருக்காருன்னு கீழே சொன்னேன்னா, அப்படி சொன்னால் பகவான் கிடச்சிடுவாரானால், அவர் அழகாக வார்த்தை சொன்னார், நீங்கள் ராமாயணம் படிச்சென்ன, பாகவதம் படிச்சென்ன, பாரதம் படிச்சென்ன, நந்தகோபாலனை பிடிச்சிக்கோங்க, அவன் திருவடியை பிடிச்சிக்கோங்க, பகவான் கிடச்சிடுவார். எப்படி தெரியுமா சொல்கிறேன்? எந்த பரபிரம்மம் எவன் வீட்டு முற்றத்திலே ஒரு தவழும் குழந்தையாக ஆகி நம்மையெல்லாம் மகிழ்வித்து கொண்டிருக்கிறதோ அந்த குழந்தையே நந்தனுக்கு வசப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால், அவன் வீட்டு முத்தத்தில் பரபிரம்மம் வந்து தவழ்ந்துட்டு இருக்குன்னா அவனை பிடிச்சுண்டா அந்த பரபிரம்மம் நமக்கு கிடச்சுடாதா? அவ்வளவுதான் விஷயம். அவனுக்கு பிள்ளையாக பகவான் வந்து பிறந்திருக்கிறான். நந்தனுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை பகவான் கொடுத்திருக்கிறார். நந்தகோபாலன் கடைத்தலைக்கே நள்ளிருக்கன் என்ன உய்த்திடுமின்னு ஆண்டாள் பாடுறச்சே பாருங்க. இன்னொரு இடத்துல கூட கண்ணன் வீட்டில் கொண்டு போய் என்னை விடுங்கோன்னு சொல்லலை. தனி வழி போயினள் என்னும் சொல்லு, நான் தனியாக கிளம்பி கூட போயிடுவேன், ஓடி போயிடுவேன். ஆனால் பழி வந்துடுத்துனா வந்த பின் பழி காப்பதறிது. ஒரு கெட்ட பேர் வந்துடுத்துனா அது எப்பயும் நிலைச்சு போயிடும். அதனால் என்னால் அங்கே போகாமலும் இருக்க முடியல, இங்கேயும் இருக்க முடியல. என்னை கொண்டு போய் நந்தகோபாலன் கடைத்தலைக்கே நள்ளிருக்கன் என்ன உய்த்திடுமின். பாதி ராத்திரியில் யாருக்கும் தெரியாது என்னை கொண்டு போய் நந்தகோபாலன் வீட்டில் விட்டுடுங்கோன்னு சொல்கிறாள் இல்லையோ. அப்படி சொன்னாதான் பெருமையாம். ஏன்னா ராமனிடத்தில் போயிட்டு உனக்கு சீத்தையை ஏன் பிடிக்கும்? அவள் அழகாக இருக்கிறாள், அது காரணமா? கிடையாது. குணவதி, அது காரணமா? கிடையாது. நீ உன்னுடைய வீரதீர செயல்களை காண்பித்து வில்லை முறித்து, நாணேற்ற கையில் எடுத்த வில்லை நீ முறித்து அவளாலே மாலையிடப்பட்டவனாய் இருக்கிறதுனால் அவளை பிடிக்குமானால், அவர் ஒரே போடு போட்டார் ராமன். எங்கள் அப்பா பார்த்து பண்ணி வச்ச என்னுடைய மனைவி, எங்கள் அப்பா பார்த்து பண்ணி வைத்த பெண் பிள்ளை, அதனால் எனக்கு அவளை பிடிக்கும், அவ்வளவுதான். சீத்தை மாலை எடுத்துன்னு வந்துட்டா ராமர் கழுத்தில் போடுறதுக்கு. ராமன் சொன்னாராம், இரு இதெல்லாம் நாம முடிவெடுக்க முடியாது, அப்பா அம்மாலாம் இருக்கா எனக்கு. எங்கள் அப்பா வந்து சரி நீ இவளை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னாதான் நான் பண்ணிப்பேன்னாராம். ஐயர் வர வேண்டும். ஐயர்னா தகப்பனார். இன்னும் கூட பல ஊர்களில் நீங்கள் மேலக்கோட்டையெல்லாம் போனால் ஐயான்னு தான் கூப்பிடுவோம் அப்பாவை. இங்கே கூட சில பேருக்கு அந்த பழக்கம் இருக்கலாம். ஐயான்னு தான் அந்த நாள்லாம் கூப்பிடுவோம். அப்பான்னு பொதுவாக அப்பாவை கூப்பிடுறது வழக்கமே கிடையாது. சாதாரணமாக அப்பான்னுட்டு பெரிய பிள்ளையை அம்மா கூப்பிடணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பெரிய பிள்ளை அண்ணா இருக்கான் பாருங்கோ, பெரிய பிள்ளை மற்ற பசங்களுக்கு அண்ணா இல்லையோ, அவன் அந்த பிள்ளைய அப்பான்னு சொல்லி அம்மா கூப்பிடணும்.
அப்போ அண்ணான்னு சொல்லி அப்பாவை கூப்பிடுற வழக்கம் உண்டு. அண்ணான்னா தகப்பனாரை சொல்லும், இல்லை ஐயாங்கிறது தகப்பனாரை சொல்லும். ராமன் சொன்னாராம், எங்கள் ஐயர் வர வேண்டும், அவர் நீ பண்ணிக்கோன்னு சொன்னால் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். சீதைக்கு அத்தனை ஆச்சரியமா. அந்த காலத்து பெண்ணா இருக்கவே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டா. இந்த காலத்து பெண்ணா இருந்தா என்ன சொல்லுவா, இத்தனை அழகோட நான் கையில மாலை எடுத்துன்னு உன் கழுத்துல போடுறதுக்கு நிக்கிறேன், அப்போ உனக்கு அப்பா ஞாபகம் வராருன்னு சொன்னா அதுவே பெரிய விஷயம். அத்தனை அழகான பெண் பிள்ளை முன்ன மாலையோடு நின்றா, ஒருத்தனுக்கு கல்யாணமாகிற வயசுல இருக்கிற பிள்ளைக்கு அப்பா ஞாபகம் வருவாரா? அப்பா அவர் கிடக்கிறார், இங்கேயோ இருக்கார், நீ முதல்ல மாலையை போடுமா, ஏகப்பட்ட போட்டி இருக்குன்னு தானே அவன் சொல்ல போறான் இப்போ. ஆனால் ராமன் பாருங்க, அப்பா வரணும் சொல்லணும்னு உடனே சீத்தை முடிவு பண்ணிவிட்டாளாம், கல்யாணம் பண்ணிண்டா இவனைத்தான் பண்ணிப்பேன். ஏன்னா தகப்பனார் சொல்லை மதிக்கிற பிள்ளை, இந்த மாதிரி ஒரு பிள்ளை நமக்கு கிடைக்கவே மாட்டார், இந்த மாதிரி ஒரு வரன் கிடைக்கவே மாட்டார். அதே போல சீத்தையினிடத்திலே போய் அவளுடைய அறிமுகத்தை நீங்கள் கேட்டீர்களானால், நீ யாருன்னு கேட்டீர்களானால், அவ சொல்ற வரிசக்கிரமம் எப்படி இருக்கு பாருங்க. நான் ராஜா ஜனகருடைய பெண் பிள்ளை, தசரதனுடைய மருமகப் பிள்ளை, சக்கரவர்த்தி திருமகன் ராமனுடைய மனைவி, இப்படித்தான் சொல்லுவா. எடுத்த எடுப்பில் விஸ்வ பிரசித்தனாய், இந்த உலகத்துக்கே காரணனாய், அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன் பகவான் ஸ்ரீராமன் இருக்கானே, அவர் பொண்டாட்டி நான் அப்படின்னு சொல்லிக்க மாட்டா. முதல்ல ஜனகருடைய பெண், அப்புறம் தசரதனுடைய மருமகப் பெண், அதுக்கு மேலே ராமனுடைய மனைவி. இப்படித்தான் அவளும் சொல்லுகிறாள். இப்படித்தான் கண்ணனும், நீ யாருன்னு கேட்டா, நான் நந்தகோபாலனுடைய பிள்ளை, நந்த நந்தனன், வசுதேவ சுதம் தேவம், கம்சச்சாணூர மர்தனம், தேவகி பரமானந்தம், கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். அதில் கூட பாருங்க, வசுதேவ சுதன், பெருமானுக்கு வாசுதேவன் ஏன் பேரு, வசுதேவருடைய பிள்ளை வாசுதேவன். நந்த நந்தனன்னு ஏன் பேரு, நந்த லாலான்னு ஏன் பேரு, நந்தனுடைய குழந்தையா இருக்கார், நந்தனுக்கு ஆனந்தத்தை தருகிறவரா இருக்கார், அதனால அந்த பேரு. மகன் ஒருவர்க்கல்லாத மாமேனி மாயன் மகனாம்னு பேயாழ்வார் பாடுறார். பகவான் தன் பிள்ளைகளில் ஒருத்தரை தந்தையாக தேர்ந்தெடுத்து தான் அவர்களுக்கு பிள்ளையாகி இங்கே வந்து சேருகிறான், அவர்கள் சொற்படி நடக்கிறான். அதுவே பெரிய ஆனந்தம்னு பகவான் மகிழ்ந்திருக்கிறான். ஏன்னா வைகுண்டத்தில் சுதந்திரனாக இருந்து இருந்து பகவானுக்கு சலித்து விட்டது, அலுத்து விட்டது. இஷ்டப்படி என்ன வேணா பண்ணிக்கலாம். அவர் யாரும் அவரை ஒரு கேள்வியும் கேட்க முடியாது. அவர் ஸ்வதந்திரன், நிரங்குஷ சுவாதந்திரியம்னுவா. எத்தனை சுதந்திரம்னால், பகவான் ஒரு யானையா நினைச்சுக்கோங்க, எதற்கும் கட்டுப்படாத ஒரு காட்டு யானை இருந்தா பாகன் வந்தாலும் கேட்கறது கிடையாது. கையில் அங்குஷத்தை மாவட்டி வச்சுட்டு அவர் அதட்ட பார்க்கிறார், அதற்கெல்லாம் அது அடங்குவதே கிடையாது. அவர் என்ன சொல்லுவார், இது காட்டு யானை சுவாமி, இது நாட்டில் வச்சுக்கிறதுக்கெல்லாம் லாய்க்கே கிடையாது, கொண்டு போய் காட்டிலே விடுங்கோள், ஒருத்தருக்கும் அஞ்சுவதில்லை, அடிபணிவதில்லை, ஒன்றும் கிடையாது, அது பாட்டுக்கு இருக்கோ இல்லையோ. அப்படித்தான் பகவான் ஒரு காட்டு யானையை போல இருக்கார், யாருக்கும் அடங்காதவர். ஆனால் அந்த யானைக்கு சலிப்பு ஏற்பட்டு போச்சு, அலுப்பு ஏற்பட்டு போச்சு. பக்கத்தில் இருக்கிறவா என்ற தாயார்கள் இடத்துல பேசித்தான் அந்த யானை என்ன சொல்லித்து, நான் போய் பிறக்க போகிறேன், கொஞ்சம் பரதந்திரனா இருக்க போறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், சுதந்திரனா இருக்கிற நான், சுதந்திரத்தன்மையோடு அப்படி சுற்றி திரிகிற நான், செருக்கி திரிகிற நான், அதெல்லாம் ஏற கட்டிட்டு மற்றவா சொன்னதை கேட்டு மற்றவர்களுக்கு ஒரு அடிமையை போல, தாய் தந்தைக்கு ஆட்பட்ட பிள்ளைய போல இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு இங்கே வந்து பிறந்திருக்கிறான். இங்கே தான் ஒரு வேடிக்கை நீங்க கவனிக்கணும். இயற்கையா சுதந்திரர் அவர், ஆனால் தன்னை பரதந்திரரை ஆக்கிக்கணும், அடிமையை போல தன்னை ஆக்கிக்கணும்னு இங்கே வருகிறார். இயற்கையா அடிமைகள் நாம், ஆனால் எப்பவும் என்ன நினைச்சுட்டு இருக்கோம், நாம சுதந்திரர்கள் நினைச்சுட்டு இருக்கோம். நான் சுதந்திரத்தன்மை வாய்ந்தவன், என்னை அடக்குவார் இல்லைன்னு நாம நினைச்சுட்டு இருக்கோம். அடக்குவார் உண்டு, பகவான் இருக்கிறார், அவர் ஆண்டான், நாம் அடிமை. ஆனால் நாம் என்ன நினைச்சு, நானே ஆண்டான் அப்படின்னு நாம சொல்றோம். ஆண்டானா இருக்கிற பகவான் என்ன சொல்றார், நான் அடிமைங்கிறார். இது எப்படி வேடிக்கையா இருக்கு பாருங்க. நாம சொல்ல வேண்டியதை அவர் சொல்றார், அவர் சொல்ல வேண்டியதை நாம சொல்லிட்டு இருக்கோம். அப்படி பெருமான் இங்கே வந்து பிறக்கிறான். பிறந்தவன் தன்னை பிறர்களுக்கு ஆட்பட்டவனாக ஆக்கி கொள்ளுகிறான். பக்த விதேயனாக இருக்கிறான், பக்தானுகந்துவாக இருக்கிறான், தாச சத்தியனாக இருக்கிறான், யதோக்த காரியம் பெருமானாக இருக்கிறான், பக்த வத்சலனாக இருக்கிறான், பக்தோச்சிதனாக இருக்கிறான். இதெல்லாம் ஒரு திவிதேசத்தோட எம்பெருமான்களுடைய பேரெல்லாம் இப்போ நான் வரிசையாக சொல்லியிருக்கேன். பக்தோச்சிதன் சோழிங்கருக்கு போனால் சேவிச்சுட்டு வந்து விடலாம். யதோக்த காரியம் பெருமான் காஞ்சிபுரத்துக்கு போனால் வேகாசத்து பெருமாள் சேவிச்சுட்டு வந்து விடலாம். தாச சத்யன் திருவஹீந்திரபுரத்திலே அடியவருக்கு மெய்யனாக பகவான் சேவை சாதிக்கிறார், அங்கே போய் சேவிச்சுட்டு வந்து விடலாம். பக்த வத்சலன் பக்கத்திலேயே திருநின்னவூர் திருத்தலத்தில் பகவான் சேவை சாதிக்கிறார், அவனுக்கு தான் பக்தவத்சலன்னு பேரு. பக்தானுகந்து வேதாந்த தேசிகன் யதோக்தகாரி பெருமாளுக்கு திருநாமம் சூட்டுகிறார். பக்தானுகந்து பக்தனையே அடிபணிந்து செல்லுகிறவன், பக்தனுடைய எண்ணத்திற்கு சேர நடப்பவன். இதுதான பகவானுக்கு பெருமை.
அழகான கதை சொல்கிறேன் பாருங்க. திருமழிசை ஆழ்வாருடைய கதை. இந்த திருமழிசை ஆழ்வார் யோகத்திலேயே இருக்கார், எப்பவும் பகவானை சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கார். அவர் இடத்துல ஒரு வயதான மூதாட்டி எவ்வளோ ஒருத்தி அந்த இடத்த நின்று அலகிடுவது, கோலம் போடுவது, பெருக்குவது இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கா. எந்த பலனையும் எதிர்பாராமல் செய்கிறார். இவர் அதிசயமாக ஒரு நாள் கண்ணை திறந்து பார்த்தா தன்னுடைய இருப்பிடம், தன்னுடைய வசிப்பிடம் ரொம்ப தூய்மையாக இருப்பதை பார்த்தார். ஒரு மூதாட்டி தொண்டுகளெல்லாம் செய்வதையும் பார்த்தார். பக்கத்திலே அழைத்தார். எந்த பயனையும் கருதாமல் செய்கிறாயே, உனக்கு என்ன வேண்டும் சொல்லு, நான் ஏதாவது தருகிறேன் அப்படின்னு தானா கேட்டார். தாமாக முன்வந்து வினவினார். அவ சொன்னா, நான் என்ன ஆசைப்பட போறேன், வயசாயிடுத்து, உனக்கு என்ன கேட்கணும்னு கூட எனக்கு தெரியல, நீங்களா எதனா கொடுத்தா வாங்கிக்கிறதுக்கும் தயாரா இருக்கேன், கொடுக்கலன்னாலும் ஏன் கொடுக்கலன்னு நான் விசாரிக்க மாட்டேன், ஏதோ உம்மை பார்த்தா ரொம்ப பெரிய ஞானின்னு நான் புரிஞ்சுனுட்டேன், என்னால் முடிஞ்ச கைங்கரியத்தை நான் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான்னா. சரி நான் உனக்கு ஒரு உயர்ந்த பரிசு தருகிறேன், ஒரு சிறந்த வரத்தை தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறாத இளமை செல்வத்தை அவளுக்கு பரிசாக நல்கினார். 90 வயசு கிழவி 16 வயசு பெண்ணாக, அழகு பெண்ணாக மிளிரினாள். அப்படி மாறி போயிட்டா. மாறினோட அவ தன்னை பார்த்துக்கிறா, நம்பவே முடியல. ஆழ்வார் சொன்னார், நீ மேலே போ, மேலே என்னென்ன நடக்கணும் நீ நடந்தையானா என் பின்னாடி எவன் நடக்கணுங்கிறது தானா சரியாயிடும்னார். நீ நடந்து போ, நீ இப்போ நடந்து போயிட்டியானா என் பின்னாடி ஒருத்தன் நடந்து வர வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும்னார். அது என்னன்னு மேலே சொல்கிறேன் பாருங்க. இவன் நேராக போனா அப்படி வீதியில் நடந்து போயிட்டே இருக்கிறச்சே அந்த ஊரினுடைய ராஜா, சின்ன பிள்ளை தான், அப்போ தான் பட்டத்துக்கு வந்திருக்கார். அந்த ராஜாவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. அவர் ஊர்வலமாக போயிட்டு இருந்தார். இந்த பெண்ணை பார்த்தார், காதல் வயப்பட்டார், பக்கத்தில் வந்தார். நான் உன்னை ஆசைப்படுகிறேன், மணந்து கொள்ள சம்மதமானு கேட்டார். ராஜா வந்து ஏகச்சத்திராதிபதியாக இருக்கிற அத்தனை பெரிய அரசன் வந்து தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தி விட்டான். சரி என்று இவளும் இசைந்தாள். கல்யாணம் ஆச்சு. சில பல ஆண்டுகள் ஓடிற்று. ராஜா பார்த்தான், எனக்கு மட்டும் வயசாகிறது, தோ நரையெல்லாம் வந்துடுத்து, தாடியெல்லாம் நரைச்சு போச்சு, இவ அப்படியே இருக்காளே, வந்த நாள் எப்படி பார்த்தோமோ அதே போல இருக்கிறாளே, இது என்ன ஆச்சரியமா இருக்கு, இது என்ன மாயம் என்று அவளிடத்துல கேட்டான். அவன் மெதுவா சொன்னான், ராஜா நான் சொல்றதை கேட்டுட்டு நீ பதட்டம் அடையாத, எனக்கு இப்போ வயசு 100க்கு மேலே ஆச்சுன்னா. இது 100க்கு மேலே ஆச்சா, சின்ன பெண்ணா அப்படியே இருக்கே அப்படின்னு இவன் கேட்டான். இது ஒரு முனிவர் நமக்கு தந்திருக்கிற வரம். திருமழிசை பிரான்கிற ஒரு முனிவர் இருக்கிறார், அவர் கொடுத்திருக்கிற வரம் இதுன்னா. ஓஹோ, அவருக்கு அத்தனை சாமர்த்தியம் எல்லாம் இருக்கா, நம்முடைய அரண்மனைக்கு அவரை வரவழைக்கட்டுமா அப்படின்னு கேட்டான். அதெல்லாம் நீ கூப்பிட்டாலாம் அவர் வரமாட்டார், நான் கேட்டாலாம் எதுவும் தரமாட்டார், அவரா கொடுத்தார், நான் வாங்கிட்டு வந்தேன், எனக்கு நீ கிடைச்ச. ராஜா பார்த்தான், நீ இப்படியே இருந்து எனக்கு மட்டும் வயசாகிட்டு இருந்தா நன்னாவா இருக்கு, நானும் ஏதாவது செய்யணும் இல்லையோ, அவருடைய அருளை பெறுவதற்கு யாது வழின்னா. அவர்கிட்ட போய் பேசினாலும் பிரயோஜனப்படாது, வாய் திறந்து பேச மாட்டார். ஆனால் அவர்கிட்ட ஒரு சீடன் இருக்கிறான், கணிகண்ணன் அவனுக்கு பேரு. ரொம்ப நன்னா பாட்டெல்லாம் பாடுவான். அவன் பாடினாலே பல மாயங்கள் நடக்கின்றன. வயதானவர்கள் இளமையாக ஆகிறார்கள். யாருக்காவது வயசாகணும்னு ஆசையாக இருந்தால் வயசாகவும் ஆயிடுறா. என்ன ஆசைப்படுறாளோ அது கிடைக்கிறது. மழை வரணும்னா வருது, நிற்கணும்னா நிற்கிறது. பாட்டினாலேயே பலவத்தையும் சாதித்துக் கொள்ளும்படியான பேராத்தல் மிக்கவனாக ஒருவன் இருக்கிறான். அந்த கணிகண்ணனை வரச்சொல், அவன் உன்னை பாடினால் உனக்கு இளமை செல்வம் என்ன போல மாறாத இளமை செல்வம் கிடைக்கலாம். சொன்ன உடனே கணிகண்ணன் பிடித்து அழைத்து வரப்பட்டான். கணிகண்ணன் இடத்துல சொல்றார், ராஜா பேசுறார், என்னை பற்றி பாடும்னார். அவர் நாக்கொண்டு மானிடம் பாட வந்த கவியே நல்லேன்னுட்டார். பகவானை பாடுவேன், உன்னை பாடுவேனா, அவனை பாடினா பிரயோஜனம் உண்டு, உன்னை பாடினா பிரயோஜனம் உண்டா. வேதாந்த தேசிகன் வைராகிய பஞ்சகத்தில் சாதிக்கிறார். அவர் வீட்டுக்கு ராஜசேவகர்கள் வந்துட்டா. ராஜா கூப்பிட்டார். சன்மானம்னா பெருசு பெருசாக மூட்டை மூட்டையாக கட்டி வச்சிருக்கார். மொத்தம் உமக்கு தான். பெரிய வண்டியெல்லாம், மாட்டு வண்டியெல்லாம் கூட சொல்லியாச்சு, அதில் ஏற்றி அனுப்புறதுக்கு தயாராக இருக்கா. என்ன சுவாமி வீடு இது, ஒரே அங்கங்கே ஒரே கொட்டிகிட்டே இருக்குது, உடஞ்சுட்டே இருக்குது, உதிர்ந்துட்டே இருக்குது, சுண்ணாம்பு வீடா, ஒன்றும் இதெல்லாம் சரிப்படாது சுவாமி, மழைக்காலம் வருது, மேலே இருந்து எப்போ விழும்னு தெரியாது. அவர் பார்த்தார், இதெல்லாம் எனக்கு வேணும்னு நான் கேட்கவே இல்லை, நீங்கள் இத்தனை பெரிய லிஸ்ட்டு கொடுத்துட்டே இருக்கீங்க, இப்போ நான் அதெல்லாம் ஆசைப்படவே இல்லை. விழுந்தா விழுந்துட்டு போகிறது, விழணும்னு இருந்தால் விழத்தான் போகிறது, போகணும்னு இருந்தால் போகத்தான் போகிறோம், அதுக்கு யார் என்ன செய்ய முடியும், இப்போ எனக்கு எந்த பணம் காசும் வேண்டாம் அப்படின்னார். ஐயோ, இத்தனை விரக்தரா. சேவகர்கள் பார்த்தா, அங்கே வந்து நீர் ஏதும் பேசணுங்கிற தேவை கூட கிடையாது, அங்கே வந்துட்டு கையை கூப்பினா போரும் சுவாமி, ராஜா எல்லாத்தையும் கொடுத்துருவான். இந்த இடத்துல வேதாந்த தேசிகனுடைய அந்த வைராக்கியம்ங்கிறது என்னங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சேவகர்கள் சொன்ன வார்த்தை என்ன, நீர் வாரும், கையை கூப்பிட்டா எல்லாத்தையும் கொடுத்துருவான். இவர் சொன்னார், கையை கூப்பிடணும் அவ்வளவுதானே, அது இங்கேருந்தே கூப்பிட்றேன்னார். அவன் வீட்டு வாசல்ல வந்து நின்று கொண்டு கை கூப்புகைங்கிற அந்த இழி தொழில் இருக்கு பாருங்கோ, அந்த நிலைமைக்கு இங்கேருந்தே கை கூப்பிட்றேன்னார். இப்போ சில பேரை பார்த்தா நம்ம சொல்லுவோம் இல்லையோ, சுவாமி உங்கள் திக்குக்கே ஒரு நமஸ்காரங்கிறோம், அதனால் அவரை நம்ம மதித்து சொல்கிறோன்னு அர்த்தம், அவரை வெறுக்கிறோங்கிறது தான் அர்த்தம். அப்பா உனக்கு ஒரு கும்பிடு, உன்னுடைய வீட்டுக்கு ஒரு கும்பிடு, என்னை விட்டுடு அப்படிங்கிறோம் சில பேரை பார்த்துட்டு. அதை போல தேசிகன் சொல்கிறார், நீ என்ன சொன்ன, ராஜா வீட்டுக்கு வா, வாசலில் உட்காந்து கையை கூப்பு, ராஜா எல்லாம் கொடுத்துருவார். நான் என்ன சொல்கிறேன், அந்த நிலைமைக்கு நான் இங்கேருந்தே கும்பிடு போடுறேன், நான் வரவே இல்லை, கும்பிடு இங்கேருந்தே போட்டாச்சு, நீ போயிட்டு வாங்குறார். அதை போல தான் கணிகண்ணன்னு சொன்னான். நான் அதெல்லாம் ஒருத்தரையும் பாட மாட்டேன், பகவானை தான் பாடுவேன். ராஜாவுக்கு கோபம் வந்து விட்டது, என்னுடைய ஆணையை மீறினீரானீர்,
என்னுடைய தேசத்தில் இருப்பதற்கு உமக்கு தகுதி கிடையாது, உம்மை நாடு கடத்துகிறேன், உடனடியாக வெளியே போம்னுட்டார். நேராக வந்தார் கணிகண்ணன் ஆச்சாரியர் இடத்துல, திருமழிசையாழ்வார் இடத்துல வந்தார். இந்த மாதிரி ராஜா தண்டனை கொடுத்துட்டார், அவரை பாடமாட்டேன்னு சொல்றதுக்கு எனக்கு எத்தனை உரிமை இருக்கிறதோ அதை போல தன் தேசத்தில் நீ இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அவருக்கும் அத்தனை உரிமை இருக்கு. என்ன சொல்லிட்டார், நாடு கடத்திட்டார், நான் வெளியில போகத்தான் வேண்டும், நான் போயிட்டு வரேன். உடனே ஆழ்வார் கேட்டார், நீ போனா எனக்கு என்ன வேலை? இங்கே ஒரு சச்சிஷ்யன் இருக்கிற இடம்தான் சதாச்சாரியனுடைய இருப்பிடமாக இருக்க அமையும், நானும் பின்னோடே வருகிறேன். வந்தார், 2 பேரும் 2 அடி போயிருப்பா. ஆழ்வார் சொன்னார், ஒரு நிமிஷம் நம்ம 2 போயிட்டா இவன் என்ன பண்ண போறான்? இங்கே பகவானை போய் பார்த்தார். படுத்துன்னு இருக்கிற பெருமாள், வெக்கணை பெருமாள்னு முதல்ல அவருக்கு பேரு, வேகாசேத்தூன்னு பேரு. அந்த பெருமாளை பார்த்தார். இவன் மட்டும் இங்க என்ன தனியா பண்ண போறான்? கணிகண்ணன் போகுன்னான், காமருபூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா, துணிவுடைய சென்னாப்பலவனும் போகுன்னேன், நீ முந்தன் பைனாகப்பாய் சுருட்டிக்கொள். சொன்ன அடுத்த கணம் பகவான் எழுந்தார். பாய சுருற்றா போல ஆதிசேஷனை சுருக்கின்றார், கை இடுக்கில் வச்சுட்டார், பின்னாடி நடக்க ஆரம்பிச்சுட்டார். கணிகண்ணன் முன்ன போறார், பின்னாடி ஆழ்வார் போறார், பின்னாடி பகவான் போறார். 3 பேரும் கிளம்பி போயாச்சு. ஊரே இருளில் மூழ்கியது. கார்த்தால 11:30 மணிக்கு ராஜா கேட்கறான், அதுக்குள்ள ராத்திரி 11:30 12 ஆயிடுத்தான்னு கேட்டான். இப்பதான் பகற்பொழுது நடந்துட்டு இருக்கு. பகற்பொழுதா இத்தனை இருட்டா இருக்க, யார் காரணம்? மந்திரிகள் சொன்னா நீ தான் காரணம், வேற யாரும் காரணம் கிடையாது. ஒரு பக்தனை நீ கோபிச்சுண்ட, அந்த பக்தன் தன் ஆச்சாரியனை அழைச்சிட்டு போனா பக்த பாகவத அபச்சாரம், பக்த பகவத் பாகவத அபச்சாரம் ஆகி போச்சு. இப்போ நீ ஒரு பக்தனை கோச்சுண்ட, அந்த பக்தன் போய் தன் ஆச்சாரியனை அழைச்சுண்டான், ஆச்சாரியன் பகவானே அழைச்சிட்டு போயிட்டார். அப்ப பாகவதரும் இல்லை, ஆச்சாரியரும் இல்லை, அங்கே எம்பெருமானும் இல்லைன்னா அந்த ஊர் இப்படி இருளில் மூழ்கி இருக்காமல் வேறு எப்படி இருக்கும்? நீ தான் காரணம். உடனே திரும்ப போனா. ஓரிரவு இருக்கைங்கிற இடத்துல அவர்கள் தங்கி இருந்தார்கள். இன்னைக்கும் காஞ்சிபுரம் பக்கத்தில் அந்த பகுதிக்கு ஓரிக்கைன்னு தான் பேரே இருக்கு, ஓரிக்கை அப்படின்னு பேரு. அந்த இடத்துல போய் தங்கி இருந்தார்கள். நேராக போனா ராஜா, கணிகண்ணனை பிரார்த்திச்சான். திரும்ப ஊருக்கு வந்துருக்கோ தெரியாதனமா பண்ணிவிட்டேன்னா, கணிகண்ணன் போய் திருமழிசையாழ்வார் இடத்துல பிரார்த்தனை பண்ணார். திருமழிசையாழ்வார் பகவான் இடத்துல போனார். கணிகண்ணன் போக்கொழிந்தான். முதல்ல பாடுறச்சே பாருங்க, கணிகண்ணன் போகின்றான். இப்ப பாடுறச்சே கணிகண்ணன் போக்கொழிந்தான், காமருபூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும். அப்ப வேண்டாம்னார். இப்ப நீ கிடக்க வேண்டும். துணிவுடைய சென்னாப்புலவனும் போக்கொழிந்தேன், நீ முந்தன் பைனாகப்பாய் விரித்து கொள்னார். திரும்ப வந்தார், பாயை விரிச்சுட்டார், படுத்துனுட்டார். ஆனா படுத்துக்கிறச்சே மாறி படுத்துனுட்டார். இப்போ நீங்கள் அங்கேருந்து ஸ்ரீரங்கநாதனை சேவிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் பகவானுடைய தலைப்பகுதி சிரஸ் இருக்கும், இந்த பக்கம் திருவடி இருக்கும். ஆனால் அந்த ஊரில் திருவெக்காக்கு வந்தீர்களானால் அங்கேருந்து சேவிக்கிற உங்களுக்கு இந்த பக்கம் திருமுக மண்டலத்தை பகவான் காட்டுகிறான், திருவடியை இந்த பக்கம் காட்டுகிறான். முதல்ல அப்படியே படுத்துட்டு இருந்தார்னா இல்லை, இப்படித்தான் வழக்கம் போல ஸ்ரீரங்கநாதன் படுத்துட்டு இருக்கா மாதிரி தான் படுத்துட்டு இருந்தார். இப்போ ஏன் மாறி படுத்துட்டு இருக்கார்? பகவான் சொல்லிட்டார், ஒரு பக்தன் சொன்னால் நான் கேட்கிறேங்கிறத உலகம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதுக்கு தான் இப்படி படுத்துட்டு இருக்கேன்னார். பக்தன் சொன்னதை கேட்கிறவன் நான், யதோக்தகாரி பக்தானுகந்து, இந்த திருநாமங்கள்லாம் பகவானுக்கு ஏற்பட்டிருக்கேன். அப்ப பரதந்திரனா இருக்கிற பகவான். இதைத்தான் நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். இதுல பைந்தமிழின் பின் சென்ன பசுங்கொண்டலேன்னு பாடினார் குமரகுருபரரோ அருணாச்சல கவிராயரோ யாரோ குமரகுருபரர் தான் நினைக்கிறேன். இந்த பெருமானை யதோக்தகாரி பெருமானை பாடியிருக்காரு தெரியுமா? பைந்தமிழின் பின் சென்ன பச்சை பசுங்கொண்டலேன்னு பாடினார். ஆழ்வார் பின்னாடி போனவன்னு சொல்லல, பைந்தமிழின் பின்னே சென்றவர், ஆழ்வாருடைய தமிழுக்கு தோற்று பின்னே சென்றவன் பெருமான். வேதத்தின் முன் செல்க விரிஞ்சன் முதலோர் கோதத்த ஞான கொழுந்தின் முன் செல்க கம்பநாட்டு ஆழ்வார். ஷடகோபரந்தாதியில பகவானை பார்த்து கேட்கிறார், நீ எல்லாரை விட பெரியவனான்னு கேட்டார். ஆமா அதுக்கு என்னன்னார் பெருமாள். ஆமா எல்லாரை விட பெரியவன் தான். ஆமா அதுக்கு என்ன? அதாவது பிரம்மாவினுடைய கட்டளை, பரமசிவனுடைய கட்டளை, தேவேந்திரனுடைய கட்டளை, எல்லார் கட்டளைகளையும் மீறுவதற்கு உனக்கு சக்தி உண்டான்னு கேட்டார். ஊஃப்னு ஊதிட்டு போயிடுவேன், அதெல்லாம் ஒரு நொடியில் தாண்டிட்டு போயிட்டே இருப்பேன்னார் பெருமாள். இதெல்லாம் தாண்டி போயிடுவேன். எங்கள் ஆழ்வாருடைய ஒரு பாட்டுக்கு இல்லை ஒரு பாட்டுக்கு கிடையாது, ஒரு அடிக்கு இல்லை ஒரு அடிக்கும் கிடையாது, ஒரு வாக்கியத்திற்கு வாக்கியத்துக்கும் இல்லை, ஒரு சொல்லுக்கும் இல்லை, ஒரு எழுத்தை தாண்டி ஒன்னால் ஒரு அடி முன்ன வைக்க முடியுமான்னு கேட்டார் பாருங்கோ. அது நம்மளால முடியாதுன்னுட்டார் பெருமாள். மீதி எல்லாம் என்னால் முடியும். வரம்பு மீறுபவனாக பல விஷயங்களிலே நான் என்ன வேண்டுமானாலும் செய்து விடலாம். ஆனால் ஆழ்வார் வரம்பிற்கு என்றைக்கும் கட்டுப்பட்டவனாகத்தான் நான் இருப்பேனே தவிர அவரை தாண்டி போகிறதுக்கு எனக்கு சக்திங்கிறதே கிடையாது. செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய போதி தெளியாத மனநிலங்கள் தெளிகின்றோமேங்கிறார் வேதாந்தாச்சாரியர். ரொம்ப ஆச்சரியமாக சாதிக்கிறார். எத்தனையோ சாஸ்திரங்களை நான் படிச்சிருக்கலாம். விம்சத்யப்தே விஸ்ருத நானாவித வித்யாகாங்கிறார். தன் பெருமையை தான் சொல்றார் பாருங்கோ. 20 வயதிற்குள்ளாக அத்தனை சாஸ்திரங்களையும் நான் ஓதி முடித்தேன். எனக்கு தெரியாதே கிடையாது. 30 தடவை ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் பண்ணி வச்சிருக்கேன். சீடர்களுக்கெல்லாம் என்னென்ன உபதேசிக்கணுமோ எல்லாம் உபதேசித்து வைத்திருக்கிறேன். சகல சாஸ்திரங்களிலும் கரை கண்டவனாக இருக்கிறேன். சதுர்தச வித்யா பாரங்கதன் என்று உலகமெல்லாம் என்னை கொண்டாடுகிறது. 14 வித்தியைகளிலே தேர்ச்சி பெற்றவன். அது என்ன 14 வித்தியைகள்? அங்கானி வேதாஹா சத்வாரோ மீமாம்சோ நியாய விஸ்தரஹா புராணம் தர்மசாஸ்திரஞ்ச வித்யாஹ்யேதாஸ் சதுர்தசன்னு சொல்லுவார்கள். 14 வித்தியைகள், 4 வேதங்கள், அதற்கு 6 அங்கங்கள், சிக்ஷை, வியாக்கரணம்,
நிருக்தம், ஜோதிஷம், சந்தஸ், கல்பங்கிற 6 அங்கங்கள், ருக்யஜுசாம அதர்வ வேதங்கள் 4, 4 6 கூட்டினா 10 அங்கானி வேதாச்சத்வாரோ மீமாம்சோ நியாய விஸ்தரா. மீமாம்சா சாஸ்திரம்னு ஒன்று இருக்குது. அது பெரிய ஆராய்ச்சி கடல். அந்த மீமாம்சா சாஸ்திரம், நியாய சாஸ்திரம்னு ஒன்று இருக்குது. நியாய வேதாந்த வித்வான் பாருங்க. அப்போ நியாய சாஸ்திரம் இது ரெண்டையும் சேர்த்தா 12 ஆச்சு. இப்போ 4 வேதங்கள், 6 அங்கங்கள், மீமாம்சா சாஸ்திரம், நியாய சாஸ்திரம் கூட்டினா 12 ஆச்சா. அதுக்கு மேலே புராணம், தர்மசாஸ்திரஞ்ச. எல்லா புராணங்களிலும் கரை கண்டவராக இருந்திடுகை, தர்மசாஸ்திரங்களை ஸ்மிருதிகளை நன்னா அறிந்தவராக இருந்திடுகை, இப்படி எல்லாவற்றையும் கற்றவராக இருக்கிற வேதாந்த தேசிகன் கடைசியில் சொல்றார், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், ஆனா அந்த இடங்கள்ல ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டதுன்னா நாங்கள் எந்த புஸ்தகத்தை தேடுவோம் தெரியுமா? செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய ஓதி தெளியாத மனநிலங்கள் தெளிகின்றோமே. திவ்ய பிரபந்தத்தை படித்தோன்னா எங்களுக்கு அர்த்தம் கிடச்சி விடுறது. திவ்ய பிரபந்தத்திலிருந்து எவ்வளவிடங்களிலே எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுகின்றதோ அந்த சந்தேகங்கள் எல்லாம் தீர்க்கிற இடமாக இந்த திவ்ய பிரபந்தம் தான் விளங்குகிறது. என்ன அருளிச் செயலினுடைய ஏத்தத்தை அவரும் கொண்டாடி பேசியிருக்கிறார். அழகிய மணவாள பெருமாள் நாயனார் ஆச்சாரிய ஹிருதயம்ங்கிற கிரந்தத்தில் சொல்றார், ராமானுஜர் 9 கிரந்தங்களை இயற்றி இருக்கிறார். நல்லா கேட்டுக்கோங்க, 9 கிரந்தங்களும் வடமொழியில தான் பாடியிருக்கார், தமிழில் பாடவே இல்லை. சில பேர் தப்பா பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டா, ராமானுஜருக்கு சம்ஸ்கிருதம் தான் தெரியும், தமிழே தெரியாதுன்னுட்டா. இப்போ ஆச்சாரியர்களுக்கு இந்த மாதிரிலாம் பேசுவான்னு தெரிஞ்சிருந்ததுன்னா எல்லா பாஷையிலையும் அப்பயே நிறைய எழுதி வச்சிருக்கலாமோ என்னமோ. வேதாந்த தேசிகன் அதில் கெட்டிக்காரர்னு வச்சுக்கலாம். இப்படிலாம் பேசும் ஜனங்கள் பின்னாடி, அதனால் நம்ம எல்லாத்தையும் பாடி வச்சிருவோன்னுட்டு பிராகிருத மொழின்னு ஒரு மொழி இருக்குது. அதாவது சம்ஸ்கிருதத்தினுடைய கொச்சை வடிவம், அதில் கூட அச்சுத சதகத்தை பாடி வச்சிருக்கார் அவர். அந்த மொழியை கூட விட்டு வைக்கலை. இப்படி எல்லாத்துலேயும் பாடியிருக்கு. எல்லாரும் எல்லாத்துலேயும் பாடிவிட முடியுமா? பாடலேங்கிறதுக்காக தெரியலேங்கிறத அர்த்தமாக சொல்லிட முடியுமா? அந்தந்த காலத்துக்கு யார் யாரை கொண்டு என்னென்ன வேலைகளை செய்து வைக்க வேண்டுமோ அவற்றை பகவான் செய்து வைத்திருக்கிறார். இப்போ ராமானுஜர் தமிழில் ஒரு நூலும் இயற்றவில்லை. கெட்ட பேர் என்ன வந்துடுத்து? ராமானுஜருக்கு தமிழே தெரியாது, சம்ஸ்கிருதம் தான் தெரியும் அப்படின்னுட்டா. சொல்லார் தமிழ் ஒரு 3 சுருதிகள் 4 எல்லையில்லாவரனரி யாவும் தெரிந்தவன் அமுதனார் ராமானுஜரை கொண்டாடுறார். முத்தமிழும் அறிந்தவர் அவர் தான். முத்தமிழ் வித்தகர் என்று கொண்டாட தகுந்தவர் பகவத் ராமானுஜர். அவருக்கு தெரியாத தமிழே கிடையாது. அப்போ தமிழில் ஏன் பாடலைன்னால் நாயனார் சாதிக்கிறார், எல்லாம் வடமொழி நூல் தானே, சம்ஸ்கிருதத்தில் தானே பாடியிருக்கார். ஆனால் அப்படியே ஆழ்வார் பாசுரங்களை கொத்து கொத்தாக எடுத்து அதை அப்படியே வடமொழியிலே மொழிபெயர்த்து அவருடைய நூல்களிலே சேர்த்திருக்கிறார். இப்போ நான் கீழே ஒரு கவ்வாலி பாட்டு உருதுல இருக்குது, தமிழில் சொல்கிறேன்னு சொன்னேன் பாருங்கோ, அதே வேலை தான். ஆழ்வார் பாசுரங்கள் அப்படியே எடுத்துக்கிறார், அதை வடமொழியிலே மொழிபெயர்த்து தம்முடைய நூல்களிலே உபயோகித்திருக்கிறார். அப்போ பெருமான் அருளிச் செயலுக்கு வசப்பட்டவன், ஆச்சாரியர்கள் அருளிச் செயல்களுக்கு வசப்பட்டவர்கள். தாங்கள் சம்ஸ்கிருத வேதத்திலே எந்தெந்த இடங்களை புரிந்து கொள்ள சிரமப்படுகிறார்களோ அந்தந்த இடங்களிலே அவர்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கிடைப்பது தமிழ் வேதங்களில்தான், அருளிச் செயலில்தான்ங்கிறது சொல்ல வந்திருக்கிற விஷயம். அப்போ பகவான் அடியவர்களுக்கு ஆட்பட்டவனாய் இருத்தலை எப்போதும் விரும்புகிறான். நாம் அவனுக்கு ஆட்பட்டிருக்க வேண்டும், அதை நாம் ஆசைப்படுறதில்லை. அவன் நமக்கு ஆட்பட்டிருக்க வேண்டும் என்கிற நிர்பந்தம் இல்லை, ஆனால் அவன் அதனை ஆசைப்படுகிறான். தன்னை நந்தகோபாலனுக்கு பிள்ளையாக ஆக்கி கொண்டு பகவான் வந்து சேர்ந்தான். நேர கண்ணனை எழுப்பினா அவனுக்கு பிடிக்காது, நந்தன் மகனேன்னா அவனுக்கு ஆனந்தம் ஏற்படுறது. அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். நாங்கள் எல்லாம் நந்தகோபாலன் திருவடிகளே போற்றின்னு சொல்றவா. ஏன்னா அவன் வீட்டு முற்றத்துல தான் பரபிரம்மே தவழ்ந்துன்னு இருக்கு. அவனை விட ஒரு சிறந்த அதிகாரி உண்டா? அவனை விட ஒரு சிறந்த தார்மிகன் உண்டா? அவனை போல ஒரு தாத்தா உண்டா? தாதான்னு சொல்லலை, தாத்தான்னு சொல்லியிருக்கேன். கொடுக்கிறவர், கண்ணனையே கொடுக்கிறவரா அவர் தான் இருக்கார். அதைத்தான் இந்த பாட்டில் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். பகவானையே கொடுக்கிறவர் அவர். அம்பரமே, அம்பரம்னா வஸ்திரம்னு அர்த்தம், தண்ணீர்னா எல்லாருக்கும் தெரியும், சோறுனா நிச்சயமா நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும். இப்போ அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். இதெல்லாம் நிறைய கொடுக்கிறவராம் நந்தகோபாலன். நிறைய சாப்பாடு போடுவார், நிறைய வஸ்திரங்களை கொடுப்பார், நிறைய தண்ணீர் கொடுப்பார். ஆனால் இதெல்லாம் கொடுத்ததா புராணங்களில் ஏதாவது ஒரு ஸ்லோகம் இருக்கான்னா ஒரு ஸ்லோகம் கூட கிடையாது. நந்தகோபாலன் இந்த தான தர்மங்கள் எல்லாம் பண்ணினார் அப்படின்னு சொல்லப்படவே இல்லை. சொல்லப்படாத ஒன்றை, அவர் செய்யாத தான தர்மங்களை அவர் செய்ததாக சொல்லுதல் முறையோ, அது தகுமோ அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தது. அதுக்கு பதில் சொன்னா, இதெல்லாமே எங்களுக்கு கண்ணன் தானே, உண்ணும் சோறு பருகுநீர் தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன். அந்த கண்ணனையே கொடுக்கிறவராக இருக்கிறதுனால அவர் அம்பரதானம் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம், அவர் வஸ்திரதானம் பண்ணியிருக்கார், அதுக்கு மேலே தீர்த்ததானம், சாப்பாடு எல்லாம் போட்டிருக்கார். ஏன்னா எங்களுக்கு எல்லாமே கண்ணன் தான். சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். இதுக்கு மேலே இன்னொரு அர்த்தம் சொன்னா, இதெல்லாம் நந்தகோபாலன் பண்ணலேன்னு கூட இருக்கட்டும். அவர் ஒன்றும் வஸ்திரதானம் பண்ணலை, அவர் தீர்த்ததானம் பண்ணலை, சாப்பாடு போடலை, அப்படியே இருக்கட்டும். ஆனால் இது எல்லாமே கண்ணன் பண்ணியிருக்காரோ இல்லையோ, மொத்தத்தையும் கண்ணன் பண்ணியிருக்கார். அம்பரதானம்,
அத்தனை பேருக்கும் தெரியும். திரௌபதிக்கு பகவான் புடவையை கொடுத்து அவளுடைய மானத்தை நன்னா சம்ரட்சித்தான். சங்க சக்கர கதாபாணி துவாரகா நிலைய அச்சுதா கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதாம் நமோ பிரம்மண்ய தேவாய கோபிராமண ஹிதாய ச ஜெகத்ஹிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமஹான்னு ரொம்ப உயர்ந்த ஸ்லோகம் திரௌபதி சொல்லுகிறாள்.